Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல SIR னு சொல்லக்கூடிய வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஆன்லைன் மூலமாக உங்களோட மொபைல் போனை யூஸ் பண்ணி வந்து ஃபில் அப் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ ஏற்கனவே நம்ம சேனல்ல எப்படி ஆஃப்லைன் மோட யூஸ் பண்ணி ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் எப்படி வந்து நம்ம ஃபில் அப் பண்ணி சப்மிட் பண்ணனும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படினா எலெக்ஷன் கமிஷன் ஆன்லைன்லயே வந்து SIR வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படினா வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கறவங்க, ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்சூனிட்டியா வந்து இருக்கும். சோ நீங்க ஆன்லைன்லயே உங்களோட மொபைல் போன்ல வீட்ல இருந்துகிட்டே வந்து SIR ஃபார்ம் வந்து நீங்க வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம். SIR ஃபார்ம்னா என்ன? அதை எதுக்காக வந்து நம்ம வந்து ஃபில் அப் பண்ணனும்? உங்களுடைய டீடைல் வந்து ஏற்கனவே திருத்தப்பட்ட அந்த 2002 2005 இயர்ல வந்து அவேலபிளா இருக்கா அப்படிங்கறத வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியரான ஒரு அப்டேட்டா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த SIR அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. கடைசியா நம்ம இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா SIR னு சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படிங்கறது வந்து 2002 and 2005 இந்த 2 வருஷத்துல வந்து என்னாச்சு அப்படின்னா திருத்தம் பணி வந்து தீவிரமா வந்து நடந்தது. அந்த இயர்ல வந்து உங்களோட நேம் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். இது யாரெல்லாம் செக் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்க 90s கிட்ஸ் and 2K கிட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 2002 and 2005ல ஓட்டர் ஐடி கார்டு உங்ககிட்ட இருந்திருக்காது. அதனால நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா சர்ச் பண்ண தேவையில்லை. பட் உங்களோட பேரண்ட் டீடைல கண்டிப்பா நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இதுல ஆஃப்லைன் மோட்ல எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆன்லைன் மோட்ல கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபார்மை தான் வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து கொடுப்பாங்க. மேல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க எப்பயும் போல வந்து ஃபில் அப் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த கீழ இருக்கக்கூடிய 2 காலம் தான் நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா இந்த ஃபார்ம்ல வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து 2002 and 2005 அந்த இயர்ல அந்த SIRல வந்து உங்களுடைய நேம் வந்து வந்திருக்கா அப்படிங்க வந்துருச்சு அப்படின்னா இதை நீங்க வந்து ஃபில் அப் பண்ணணும். அப்படி வரல நீங்க அந்த டைம்ல உங்ககிட்ட வந்து எதுவுமே SIRல இல்ல அப்படின்னா இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்களுடைய பேரண்ட் டீடைல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு அம்மாவுடைய பேரு இல்ல அப்பாவுடைய பேரு ரெண்டுல யாராச்சும் ஒருத்தவங்க டீடைல்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் பண்ணணும். அப்படி ரெண்டு பேருமே இல்லைன்னா உங்களுடைய கணவர் பெயரை கூட நீங்க இந்த இடத்துல வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல 2002 2005 அந்த இயர்ல உங்களுடைய டேட்டா வந்து அங்க இருக்கு, எலக்ட்ரோல் ரோல்ல வந்து இருக்கு அப்படின்னா நீங்க இதை கொடுக்கணும். மோஸ்ட்லி வந்து 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து 2002லயும் 2005லயும் அவங்க கிட்ட கண்டிப்பா எலெக்ஷன் கார்டு வந்து இருந்திருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஏன்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சாதான் எலெக்ஷன் கார்டு வந்து எடுக்க முடியும். அப்போ 80s கிட்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃபில் அப் பண்றதுக்கு முன்னாடி டேட்டா வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். 2002 and 2005ல நேம் வச்சு சர்ச் பண்ணி எடுக்கலாம், அப்படின்னா எபிக் நம்பர் வச்சு சர்ச் பண்ணி எடுக்கலாம், அப்படின்னா எலக்ட்ரல் ரோலை வச்சு நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட உங்க பேரண்ட் கிட்ட இருக்கக்கூடிய டீடைல்ஸ் நீங்க இந்த இடத்துல வந்து ஃபில் அப் பண்ணி சர்ச் பண்ணாலே அவங்களோட டேட்டா வந்து வந்திருக்கா அப்படிங்கிற நீங்க ஈஸியா வந்து அனலைஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் வருவீங்க. இந்த வெப்சைட்ல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சர்வீசஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபில் எனுமினேஷன் ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணக்கூடிய ஆப்ஷன்கள் வந்து போகும். முதல்ல வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த வெப்சைட்டுக்குள்ள வர்றதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது ஒரு லாகின் ஐடி வந்து இருக்கணும். அதை நீங்களே சிம்பிளா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட எபிக் நம்பரை போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச் பண்ணி நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல SIR ஆன்லைன் ஃபார்ம் நீங்க வந்து சப்மிட் பண்றதுக்கு எந்த ஸ்டேட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்றீங்க ஸ்டேட் வந்து கேக்குறாங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட எபிக் நம்பர், அதாவது இப்போ உங்களுக்கு தான் நீங்க வந்து சப்மிட் பண்ண போறீங்க. முதல்ல உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சப்மிட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய BLO உங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் நீங்க ஆன்லைன்ல என்ன பண்ணிக்கலாம்னா சப்மிட் பண்ணிக்கிற முடியும். நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னாலும் இதை நீங்க கொடுத்து வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களோட எபிக் நம்பர் கொடுத்து சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து வரும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன, உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன, உங்களுடைய அதாவது வந்து உங்களுடைய தொகுதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கு கீழேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா BLO நம்பரும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து ஆஃப்லைன் மோட யூஸ் பண்ணி கூட நீங்க ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து கொடுத்து பாருங்க. அப்படி உங்களுக்கு எதுவுமே வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன்ல கொடுக்கணும். ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா ஆதார்ல எப்படி வந்து உங்க நேம் இருக்கோ அதே போல உங்களோட எபிக் கார்டுலயும் அதாவது ஓட்டர் ஐடிலயும் வந்து நேம் இருக்கணும்.
கொஞ்சம் கூட மிஸ்டேக் ஆகாம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஸ்பேஸ் இல்லாம வந்து இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஈஸியா வந்து மேட்ச் ஆயிரும். மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ப்ரொசீட் பண்றதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. அது ஓட்டர் ஐடியில லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க கையில இருக்கக்கூடிய போன் நம்பரை நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணுங்க. சப்போஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஓட்டர் ஐடியில மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா நீங்க ஃபார்ம் 8 யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து எஸ்ஐஆர் வந்து ஃபில் பண்ணுங்க. இப்போ நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல ஃபில்லா வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 கேட்டகரியில வந்து ஃபார்ம் வந்து ஓபன் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா மை நேம் எக்ஸிட், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எலக்ட்ரல் ரோல்ல வந்து உங்களோட பேர் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அது கொடுக்கிறதுக்கு வந்து உங்களோட ஏஜ் வந்து லெஸ் தென் 38 அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். பட் நம்ம டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இந்த இடத்துல எடுத்துக்கிட்டதுனால இப்போ என்னோட ஏஜ் வந்து 38 வந்து கிடையாது அப்படிங்கறனால இந்த இடத்துல பிளர்ரா வந்து இருக்குது. சோ இப்போ ரெண்டு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மை பேரண்ட் நேம், அதாவது ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன் அண்ட் கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் எக்ஸிட்டிங் இந்த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. உங்களோட பேரண்ட் டீடைல் வந்து ஏற்கனவே வந்து எஸ்ஐஆர் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து உள்ள போகும். தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. நெய்தர் மை நேம் நார் மை பேரண்ட் நேம் எக்ஸிட்டிங் இந்த எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. மேபி அது உங்களுக்கு வந்து இருக்கு, சூட்டபிளா இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்க 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க இந்த செகண்ட் ஆப்ஷன் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய டீடைல்ஸ் நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். நீங்க வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு. சோ அதே மாதிரி வந்து உங்களுடைய தொகுதி என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. உங்களுடைய தொகுதியை வந்து கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி வந்து எடுக்கணும். தொகுதி உங்களுக்கு கரெக்டா தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டுல பின்னாடி பேக் சைடுல தொகுதியோட அந்த கோடு நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த பார்ட் நம்பர் வச்சு நீங்க சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல வந்து ஓட்டு போடக்கூடிய அந்த பில்லிங் ஸ்டேஷன் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பார்ட். சரிங்களா? அந்த பார்ட்டை கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், பார்ட் சீரியல் நம்பர் வந்து நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இதுவுமே வந்து எல்லாமே வந்து உங்களோட ஓட்டர் ஐடி பேக் சைடுல வந்து கொடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் வந்து பார்ட் சீரியல் நம்பர் இதெல்லாமே கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப் டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபாதர்னா ஃபாதர் கொடுங்க, மதர்னா மதர் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்து நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர் டீடைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். இவங்களுடைய டீடைல்ஸ் வந்து ஏற்கனவே 2005 வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இப்போ அவைலபிளா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிட் இன் எலக்ட்ரல் ரோல் ஆஸ் பர் த அபோவ் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இல்ல ப்ரோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தோம் பட் எங்களுடைய பேரண்ட் டீடைல் வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து டைரக்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஃபாதர் நேம், மதர் நேம், ஃபாதரோட எபிக் நம்பர், மதரோட எபிக் நம்பர். ஒன்ஸ் இதெல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய போட்டோவை இப்ப சமீபத்தில் எடுத்திருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. இவ்வளவுதான் வந்து எஸ்ஐஆர் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இதை நீங்க வந்து மறுபடியும் வந்து பிஎல்ஓ கிட்ட வந்து சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குமே எல்லா அப்டேட்டுமே வந்து போய் சேர்ந்துரும். இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல எஸ்ஐஆர் வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் சம்பந்தமா வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.